மனோஜ் கேமை மாற்று வரான்னு பார்ப்போம். ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயரா. ஓ, கேட்ச் ட்ராப் ப்ளஸ் பவுண்ட்ரிங்க. 4. ஸோ பால் நம்பர் 2. ஃபைன் டெலிவரிங்க. டாட் பால். நைஸ் கம் பேக். ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி, செகண்ட் பால் டாட், தேர்ட் ஒன். 28 பாலுக்கு 31 ரன் ஆடணும். எஜ்ஜாக இருக்குது. இப்போதாங்க மேன் வச்சாங்க. கேட்சுங்க. இம்பார்ட்டன்ட் கேட்ச் பை ஹெச் ஐப்பன் சார். 6 wicket down for Palchpadi Cricket Club. So new batter left-hander Mohan. 4th one. It's a wide delivery. Next ball. Straight hands and dot ball. So 26 பாலுக்கு 30 ரன் ஆகணும். Next ball. Full delivery. It's a dot ball. Next one. நல்லா ஒரு ஷாட் ஆடி இருக்காரு. ஐயா மட்டும்தான் விட்டார். சிங்கிள். நான் மனோஜ் டு கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஒன். என் பேக் ஆஃப் தி ஹேண்ட்ஸ் ஏமாத்திருக்காரு. ரன் அவுட் இஸ் அ சான்ஸ். அவுட்டா? எஸ், இட்ஸ் அ விக்கெட்டுங்க. ரன் அவுட். மகேஷ் வெயிட்டி. எஸ், இட்ஸ் அ விக்கெட்டுங்க. உடம்புல பட்டு ஸ்டெம்பில் விழுந்திருக்கு. So consecutive 2 wickets gone. So 8 wicket down for Palchpadi Cricket Club. So new batter in Venkatesh. Okay, நெஜா இருக்கு. It could be a boundary. Yes, it's a 4ங்க. 4th one. Again back up the hands. Hit பண்ணிருக்காரு. It could be a safely land. 2 run. 5th one. It's wide. Reball. ஸ்லோயராக போட்டிருக்காரு. இட்ஸ் டாட் பால். கடைசி விக்கெட் காடுறாங்க. ஒரு லாஸ்ட் ஒன். 13 ball 19 run required. Sensible மூவ்ங்க. சிங்கிள். Over. Here we go. Last over. First one. Manoj to Venkatesh. First one. It's a wide delivery. First one. Clear ஆகுமா? No. Ball deviate ஆயிருக்கு. It's boundaryங்க. நான் 5க்கு 9. It's wide delivery. 5 பாலுக்கு 8 ரன் ஆகணும். இட்ஸ் டாட் பால். இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷனை பவுலர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, பேட்ஸ்மேன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லோயர் ஒன். நல்ல ஒரு ஸ்டாப். இட்ஸ் 2 run. கரெக்டான 3 பாலுக்கு 6 ரன் ஆகணும். ஸோ பவுண்ட்ரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஷர் ஆயிரும். ஸோ பவுண்ட்ரி இல்லாமல் போடுறாரான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன். இட்ஸ் லோயர். குட் பி ஏ நெக்ஸ்ட் ஒன். 5th one. வாவ், கிரேட் ஷாட்டுங்க. Catch and taken by Arul. So on match won by OJ Cricket Club. ஸோ நல்ல மேட்சுங்க. ஸோ 2 பக்கமும் நல்ல ஃபைட்டிங் இன்னிங்ஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். கடைசி முடிவில் மேட்ச் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பேட்டிங் சைட்லேயும் சரி, பவுலிங் சைட்லேயும் சரி. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பாருங்கள். ஒவ்வொரு மூமெண்ட்டும் நல்லா இருந்தது, ஒவ்வொரு பாலும் நல்லா இருந்ததுன்னு சொல்லணும்.